Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா how many how much இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல there எப்படி யூஸ் பண்றது, there பக்கத்துல is and are யூஸ் பண்ணி present situationல எப்படி there யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். There is, there are. அதே there is, there are கூட how many and how much இத எங்க how many யூஸ் பண்ணனும், எந்த இடத்துல how much யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். Okay? Done. So, இப்போ how many, how much. How many அப்படின்னா தமிழ் அர்த்தம் என்னன்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம். How much அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, how many அப்படின்னா எத்தனை, how much அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ how many அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இந்த how many யூஸ் பண்ணாலே அது என்னது, ஒரு கேள்வி வார்த்தை இல்லையா? அப்போ அதை நம்ம எதுக்கு உபயோகப்படுத்துவோம், கொஸ்டின் கேட்கறதுக்கு உபயோகப்படுத்துவோம் இல்லையா? கேள்வி கேட்கறதுக்கு அந்த how many, how much அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். how many அப்படின்றத யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணணும். அது என்னவா இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி கவுண்டபிள் நவுன். ஓகே, கவுண்டபிள் நவுனாக இருக்கணும் அந்த ப்ளூரல் நவுன். சரியா? என்ன ப்ளூரல் நவுன்னா என்ன, அப்போ கவுண்டபிள் நவுன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. ப்ளூரல் நவுன் அப்படின்னா இப்போது ஒரு பாக்ஸ் அப்படின்றது சிங்குலர், பாக்ஸஸ் அப்படின்றது ப்ளூரல், கேர்ள் அப்படின்றது சிங்குலர், கேர்ள்ஸ் அப்படின்றது ப்ளூரல். ஸோ அந்த மாதிரியான பாக்ஸஸ் கேர்ள்ஸ் இந்த மாதிரியான நவுனை தான் வந்து ப்ளூரல் நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்போ கவுண்டபிள் நவுன்னா என்ன அப்படின்னா இப்போது ஒரு பாக்ஸ் அங்கே இருந்தாலும் சரி, 10 பாக்ஸ் இருந்தாலும் சரி, யூ கேன் கவுண்ட். நோ, உங்களால் கவுண்ட் பண்ண முடியும் எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்றத. இன்கேஸ் ஒரு 10 கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை நிறைய கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி, எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு உங்களால் விரல் விட்டு எண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கவுண்டபிள் நவுன் ப்ளஸ் அந்த கவுண்டபிள் நவுன் எப்படி இருக்கணும், ப்ளூரலாக இருக்கணும். அந்த ப்ளூரல் நவுனை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். சரியா? ஏன்னா ஆல்ரெடி இங்கே மெனி அப்படின்ற வேர்டு வந்துருச்சு. மெனி அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஹவு மெனின்னு சேர்த்தா தான் எத்தனை, வெறும் மெனி அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா நிறைய அப்படின்றதா பொருள்படும் இல்லையா? அப்போது இந்த இடத்துல நம்ம ப்ளூரலாக தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணோம். எக்ஸாம்பிள் குழந்தைகள், மாணவர்கள், எத்தனை மாணவர்கள். ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம ப்ளூரல் நவுன் மென்ஷன் பண்ணுறோன்னா அப்போ இங்கே என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக ஈஸ் வருமா, ஆர் வருமா? ப்ளூரல்னாலே ஆர் தானே வரும். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பிகினிங்கில் how many, அடுத்ததாக இந்த இடத்துல யூஸ் பண்ணுற நவுன், அப்புறம் ஆர், தேர். ஓகே, அடுத்தது பாருங்கள் how much எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா how much யூஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல uncountable noun தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஆல்ரெடி யூ நோ தட் வாட் இஸ் uncountable noun. uncountable noun அப்படின்னா எதெல்லாம் நம்மளால் எண்ண முடியாதோ அதெல்லாம் நம்ம uncountable noun அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வாட்டர், சுகர், சால்ட், சாயில், ஆயில், இதெல்லாம் என்ன, ஜூஸ், ஹனி, இதெல்லாம் என்ன சொல்லுவோம், uncountable noun. இதெல்லாம் நம்மளால் எண்ண முடியுமா, ஒரு வாட்டர் 2 வாட்டர் எண்ண முடியுமா? நோ. ஸோ இப்போது இந்த இடத்துல அந்த மாதிரியான uncountable noun தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ எடுத்தோடனே how much வரணும், அப்புறம் uncountable noun வரணும். ஆல்ரெடி நம்ம there is, there are யூசேஜ்லேயே நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி uncountable noun யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம ஆர் போடக்கூடாது, ஈஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் there is some water, there is some sugar, ஓகே, there is some juice, there is some coffee. இந்த மாதிரியான uncountable noun வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஈஸ் தான் போடணும், ஆர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா அந்த வீடியோட எண்ட் ஆஃப் த வீடியோவாக அந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ முடியும் பொழுது அந்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும், நீங்கள் அதை டச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ how much பக்கத்தில் uncountable noun யூஸ் பண்ணணும், அடுத்ததாக ஈஸ் யூஸ் பண்ணணும், அடுத்து தேர் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணுன்னா சில சென்டென்ஸ் பார்க்கலாம். எண்டில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். சமைக்க எத்தனை வெங்காயம் இருக்குது, குடிக்க எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2 சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்போது இந்த சென்டென்ஸை பார்க்கும் பொழுது இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரியும். ஸோ வாங்க ஃபியூ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்களேன். there are 10 teachers in my school. there are 10 teachers in my school அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எங்கள் ஸ்கூலில் 10 டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 10 டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது there are 10 teachers in my school அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது இதே திருப்பி நீங்கள் கொஸ்டினாக என்கிட்ட கேட்குறீங்க. ஓகே, உங்கள் ஸ்கூலில் 10 டீச்சர்ஸ் இருக்காங்களா, 10 டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. அதை எப்படி கேட்பீங்க, there are அப்படின்றது are there அப்படின்னு மாறிடும். 10 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு நான் சொன்னேன், நீங்கள் திருப்பி என்கிட்ட என்ன கேட்குறீங்க, 10 டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க.
ஓகே, அப்போது இந்த தேர் ஆர்ன்றது ஆர் தேர்னு மாறிச்சுன்னா ஆர் தேர் 10 டீச்சர்ஸ் இன் யோர் ஸ்கூல், உங்கள் ஸ்கூலில் 10 டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அடுத்தது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்வீங்க, முதல்ல உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அப்போது ஆர் தேர் டீச்சர்ஸ் இன் யோர் ஸ்கூல், உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஓகே, ஸோ இப்போ இப்படி டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போது அட்மிஷன் போடுறதுக்காக நீங்கள் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறீங்க. அப்போது உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம், உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்களா, இப்போ வந்து அவங்க டீச்சர்ஸை பார்க்க முடியுமா, டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆர் தேர் டீச்சர்ஸ் இன் யோர் ஸ்கூல் நவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது டீச்சர்ஸ் இருக்காங்களா ஸ்கூலில் அப்படின்னு கேட்கும்பொழுது ஆர் தேர் டீச்சர்ஸ் இன் யோர் ஸ்கூல் நவ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போது பாருங்கள், அடுத்தது பாருங்கள், ஆர் தேர் டீச்சர்ஸ் இன் யோர் ஸ்கூல் அந்த சென்டென்ஸ் அப்படியே எடுத்து இங்கே இதை வந்து அப்படியே கொஷனாக கேட்குறோம். எத்தனை டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஷனாக கேட்குறோம். இதை கேள்வியாக கேட்கும்பொழுது ஹவு many டீச்சர்ஸ் ஆர் தேர் இன் யோர் ஸ்கூல், எத்தனை டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே வந்துருச்சா, ஹவு many அப்படின்னு வந்துருச்சு. டீச்சர்ஸ் அப்படின்றது என்னென்னா கவுண்டபிள் நவுன், we can count how many teachers are there. ஸோ எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போது நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம், கவுண்டபிள் நவுனாக கன்சிடர் பண்ணுவோம். இது அன்கவுண்டபிள் நவுனாக வராது. ஓகே, அதே சமயம் டீச்சர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. அப்போது டீச்சர்ஸ் அப்படின்றது ப்ளூரல் நவுன். ஓகே, அப்போது ஹவு many டீச்சர்ஸ், அடுத்தது ஆர் தேர்னு வந்துருச்சா, ஆர் தேர்னு வந்துருச்சா. அப்போ ஹவு many டீச்சர்ஸ் ஆர் தேர் எங்கே, உன்னுடைய ஸ்கூலில் அப்படின்ற போது இன் யோர் ஸ்கூல். ஸோ ஹவு many டீச்சர்ஸ் ஆர் தேர் இன் யோர் ஸ்கூல் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து ஹவு many பொட்டேட்டோஸ் ஆர் தேர் இன் கிச்சனில் எவ்வளோ உருளைக்கிழங்கு இருக்குது, எத்தனை உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹவு many டொமேட்டோஸ் ஆர் தேர் இன் ஃப்ரிட்ஜில் எத்தனை தக்காளி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹவு many டொமேட்டோஸ் ஆர் தேர், ஹவு many பொட்டேட்டோஸ் ஆர் தேர். அடுத்தது ஹவு many எம்ப்ளாயீஸ் ஆர் தேர் இன் யோர் ஆஃபீஸ், உங்கள் ஆஃபீஸில் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஓகே, ஹவு many எம்ப்ளாயீஸ் ஆர் தேர் இன் யோர் ஆஃபீஸ். அடுத்து ஹவு many ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் யோர் கிளாஸ், உங்கள் பசங்கக்கிட்ட நீங்கள் கேட்பீங்க, உங்கள் கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க உன்னோட சேர்த்து அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. அப்போ ஹவு many ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் யோர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஹவு many பேசஞ்சர்ஸ் ஆர் தேர், எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஓகே, டன். ஸோ இப்போது இந்த இடத்துல நான் பாருங்கள், டீச்சர்ஸ், பொட்டேட்டோஸ், டொமேட்டோஸ், எம்ப்ளாயீஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேசஞ்சர்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா எண்ணக்கூடிய ஒன்று, கவுண்டபிள் நவுன். அதே சமயம் டீச்சர்ஸ், பொட்டேட்டோஸ், டொமேட்டோஸ், எம்ப்ளாயீஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேசஞ்சர்ஸ் இது எல்லாமே ப்ளூரல் நவுன். இப்போ வந்துருச்சா ப்ளூரல் நவுன் அண்ட் கவுண்டபிள் நவுன் அண்டு கவுண்டபிள் நவுன். ஓகே, ஸோ இந்த ப்ளூரல் நவுன், கவுண்டபிள் நவுன் இதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். என்ன வந்தால் ஹவு many அப்படின்னு வந்தால். இப்போது ஹவு many யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, ஹவு மச் யூஸ் பண்ணி சில சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ஹவு மச் அப்படின்னாலே ஹவு மச் பக்கத்தில் அன்கவுண்டபிள் நவுன் தான் யூஸ் பண்ணணும். அந்த அன்கவுண்டபிள் நவுன் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆர் யூஸ் பண்ணக்கூடாது, ஈஸ் தான் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் தேர் இஸ் சம் வாட்டர் இன் மை பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தேர் இஸ் சம் வாட்டர் இன் மை பாட்டில் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல தேர் ஆர் சம் வாட்டர் இன் மை பாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடாது, தேர் இஸ் சம் வாட்டர் இன் மை பாட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாட்டரை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அந்த வாட்டருக்கு முன்னாடி ஈஸ் தான் வரணும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், ஹவு மச் வாட்டர் இஸ் தேர் இன் யோர் பாட்டில் அப்படின்னு இருக்குது. உன்னுடைய பாட்டிலில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஹவு மச் வாட்டர் இஸ் தேர் இன் யோர் பாட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், ஹவு மச் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து ஹவு மச் பக்கத்தில் அன்கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணணும். அன்கவுண்டபிள் நவுன் நம்ம வாட்டர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியாச்சு. அன்கவுண்டபிள் நவுன் பக்கத்தில் ஈஸ் யூஸ் பண்ணியாச்சு, தேர் வந்துருச்சு. அடுத்ததான் இன் யோர் பாட்டில், உன்னுடைய பாட்டிலில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல எண்டில் இன் யோர் பாட்டில்னு சேர்த்தாச்சு. ஸோ ஹவு மச் வாட்டர் இஸ் தேர் இன் யோர் பாட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து ஹவு மச் ஆயில் இஸ் தேர் இன் த கிச்சனில் எவ்வளோ ஆயில் இருக்குது, நான் கடைக்கு போகிறேன், திங்ஸ் வாங்க போகிறேன், கிச்சனில் எண்ணெய் இருக்கா, எவ்வளோ எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அப்போது ஹவு மச் ஆயில் இஸ் தேர் இன் த கிச்சன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து ஹவு மச் சுகர் இஸ் தேர் ஆன் த டேபிள் மேலே எவ்வளோ சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹவு மச் சுகர் இஸ் தேர் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹவு மச் ரைஸ் இஸ் தேர், எவ்வளோ அரிசி இருக்குது. ஓகே, எவ்வளோ அரிசி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹவு மச் மில்க் இஸ் தேர் அப்படின்னா எவ்வளோ பால் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு 1/2 லிட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அதை கேள்வியாக கேட்கும்போது எவ்வளோ பால் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஹவு மச் மில்க் இஸ் தேர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹவு மச் மில்க் இஸ் தேர், ஹவு மச் ரைஸ் இஸ் தேர், ஹவு மச் ஹனி இஸ் தேர், ஹவு மச் ஆயில் இஸ் தேர், ஹவு மச் வாட்டர் இஸ் தேர்.
ஓகே. ஸோ இப்போ சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸசைஸ் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 சென்டென்ஸ் வந்து அந்த டேஷை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். எடுத்த உடனே இந்த ஸ்டார்டிங் பிகினிங்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஒன்று ஹவு மெனி யூஸ் பண்ணணும், இல்லைனா ஹவு மச் யூஸ் பண்ணணும். இந்த ஹவு மெனி அண்ட் ஹவு மச் வந்து இந்த பக்கத்தில் ஜூஸ், ஆப்பிள்ஸ், எக்ஸ் இப்படின்னு இருக்குது. ஸோ இதை படித்து பார்த்து அது கவுண்டபிள் நவுனா இல்லை அன்கவுண்டபிள் நவுனா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம ஹவு மெனி வருமா ஹவு மச் வருமா அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த இடத்துல ஈஸ் வருமா ஆர் வருமா அப்படின்றத நீங்கள் தான் கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல எது கவுண்டபிள் நவுன் எது அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்றத கெஸ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல ஈஸ் அல்ல ஆர் வருமா அப்படின்றத ஆன்சர் பண்ணணும். இங்கே 2 சென்டென்ஸ் இருக்குது. சமைக்க எத்தனை வெங்காயம் இருக்கிறது, குடிக்க எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எண்டில் வந்து சமைக்க அப்படின்றதுனால டு குக் அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். குடிக்க அப்படின்ற போது டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு இந்த வாட்டர் அப்படின்னு சொல்லி வாட்டர் வேணாம், மில்க் இருக்குது. ஓகே, ஹவு மச் மில்க் இஸ் தேர் டு ட்ரிங்க் அப்படின்னா எண்டில் வந்து டு ட்ரிங்க் அப்படின்ற வேர்டை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா குடிப்பதற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது டு ட்ரிங்க். ஹவு மச் மில்க் இஸ் தேர் டு ட்ரிங்க், குடிக்கிறதுக்கு எவ்வளோ பால் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹவு மச் மில்க் இஸ் தேர் டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதே ஃபார்மேட் தான் இதில் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணணும். ஓகே, எண்டில் டு குக், இந்த இடத்துல சமைக்க அப்படின்னா டு குக், குடிக்க அப்படின்னா டு ட்ரிங்க் அப்படின்னு ஆட் பண்ணால் போதும். ஸோ ஆனால் அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஹவு மச் வருமா ஹவு மெனி வருமா அதை மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதே மாதிரி வாக்கியத்தில் நம்ம இஸ் தேர் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வாஸ் ஆர் தேர் வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணால் எப்படி வந்து அதை பொருள் தரும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, தேங்க்யூ.